இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தின்னு எல்லாத்துக்கும் ஆப்டாக இருக்க மாதிரி ஒரு ஆலு கேப்சிகம் சப்ஜி தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யணும்னு பார்த்துடலாம். இப்போ ஒரு குக்கரில் 4 உருளைக்கிழங்கை கட் பண்ணி சேர்த்துட்டு தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்து குக்கரை அடுப்பில் வச்சு 4 விசில் விட்டு எடுத்துக்கலாம். அடுத்து கிரேவிக்கு தாளிச்சிடலாம். இப்போ கடாய் வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து கடுகு, கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயம் கூட ஒரு வரமிளகா கிள்ளி சேர்த்துக்கலாம். இப்போ குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இடித்து வச்சுருக்க இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். அடுத்து கொஞ்சமாக 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் கலந்து விட்டு 1 ஸ்பூன் சிக்கன் மசாலா, 1 ஸ்பூன் கறி மசாலா தூள் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் கலந்து விட்டுடலாம். நல்லா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கொதி வந்தோடனே கேப்சிகம் எடுத்து சேர்த்துடலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டேன். லிட்டுக்கு போட்டு க்ளோஸ் பண்ணி 5 மினிட்ஸ் வச்சோன்னா கேப்சிகம் வெந்துடும். அடுத்து பார்த்திங்கன்னா வேக வச்சு மசிச்சு வச்சுருக்க உருளைக்கிழங்கு எடுத்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து க்ளோஸ் பண்ணி வச்சோம் அப்படின்னா நல்லா வெந்து வந்துடும். இப்போ நம்மளோட கேப்சிகம் ஆலு சப்ஜி ரெடி.